ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாவஜி. ஸோ இந்த என்ன பார்க்க போகிறோன்னா, மாயன் படத்துலேருந்து வந்துட்டு மச்சி சாங் சொல்லிட்டு ஒரு சாங்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பேர் 2 பேர்ல 3 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலை வந்துட்டு இந்த சாங் வந்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்த காலனால தான் இந்த மாதிரி இந்த ரிக்வஸ்ட் ரியாக்ஷனை வந்துட்டு கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹோலில் போட்டு வச்சிருந்தேன். ஹோல்லாம் வந்துட்டு நிறுத்தி வச்சிருந்தேங்க, தப்பான வார்த்தைகள் இல்லை. ஓகே, பிகாஸ் வந்து நம்ம சிவாங்கி அவங்களோட ஃபேன்ஸ்லாம் கேட்டுருந்தாங்க, நம்ம கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதான் டைம் கிடச்சி. ஹோப்ஃபுல்லி எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் வீடியோவில், சரிங்களா? பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சிவாங்கி நம்ம எஸ்டிஆர் கூட வந்துட்டு சேர்ந்து பாடியிருக்காங்க இந்த சாங்கை, மச்சின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. இது வந்து ரிலிக்கல் வீடியோ தான் நினைக்கிறாங்க. சரி, நான் ஒன்றும் பார்க்கல, பாட்டு கேட்டதே இல்லை. ஹோல் பண்ணி வச்சிருந்தேன், நிறுத்தி வச்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் நிறையா ரியாக்ஷன் வீடியோ, ரிக்வஸ்ட் வீடியோவும், அதுவும் இல்லாமல் மூவி ரிவ்யூ வீடியோவே வந்துட்டு நிறைய பெண்டிங்ல இருக்குங்க. அதை நான் பண்ணாம இருக்கேன். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு காட்டுவா. கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10, 12, 14, 15, கிட்டத்தட்ட 15 கிட்டத்தட்ட 50 படத்துக்கான ரிவ்யூன்றது ஹோல்ல இருக்குங்க. 50 படம். முக்கியமா நெட்ஃபிளிக்ஸ்லயே ஒரு கிட்டத்தட்ட 20 படம் இருக்குங்க. 20 படம் பார்த்துட்டு நான் வந்துட்டு ஒன்றும் ரிவ்யூ போடாம இருக்கேங்க, சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாம் போடுறேன், சரிங்களா? ஸோ ஃபுல்லி எல்லாம் கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களை டேக் பண்றேன் வீடியோல. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை, உங்க கமெண்ட், உங்க தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இப்போ சாங் கேட்டுருவோமா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. எஸ்டிஆர் வருவாரா? ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்க்கையில ஜஸ்ட் மிஸ் ஆகி போயிட்டேனே. என்னதான் நீயும் பார்த்து புட்ட, சைடு வாங்கி ஓடி புட்ட. ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்க்கையில கண்ணோடு கண்ண நோக்கையில ஹார்ட் லைட்டா துடிச்சதடா, பட் பிரெயின் ஓகே சொல்லலடா. மனசு கிடந்து அடிச்சது கேஸ் பலுன போல வெடிச்சது. தன்னானே நானே 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 நானே. Baby, oh my baby, oh baby, oh my baby, oh. மச்சி நீயும் நானும் மச்சா, மச்சி வேற ஃபீலிங்ஸ் வேணாம் மச்சி. Once upon a time in Madurai town, school முடிஞ்ச பேக மாட்டி walking on the streets. ஒரு அழகான பொண்ணு வித்து அம்சமான கண்ணு. என்ன பார்த்து லுக்கு விட்டா வரவில்லை feelings. Baby, ba 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 baby, oh baby, I don't look the much now baby. பசங்கள கெத்து மாமா, அந்த கெத்து தான் உங்களுக்கு சொத்து மாமா. முடிச்ச பொண்ணு கிட்ட லவ் சொல்லு, அவனோன்னு சொன்னாலும் நிமிர்ந்து நில்லு. மச்சி நீயும் நானும் மச்சா, மச்சி நீதான் என்னோட பெஸ்டி மச்சி. உன்னை பார்த்த நாள் முதலா என் மனம் ஏங்குதடி, உலகுல சாகுறடி. அண்ணலும் நோக்கினானே, அவளும் நோக்கினாளே, சிறுக்கே மனசுலடா கிழக்க வந்துட்டானே.
இந்த போர்ஷன் சூப்பரா இருக்கு. Baby, baby, நான் தான் உன்னோட baby, oh oh, baby, மொத்த பாட்டுலயே இந்த போர்ஷன் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்க்கையில ஜஸ்ட் மிஸ் ஆகி போயிட்டேன்னு என்னதான் நீயும் பார்த்து புட்ட சைடு வாங்கி ஓடி புட்ட. first உன்னை பார்க்கையில கண்ணோடு கண்ண நோக்கையில ஹார்ட் லைட்டா துடிச்சதுடா பட் பிரெயின் ஓகே சொல்லலடா. Okay, thank you. Bye. ஓகே, நைஸ். யா ஓகே, நம்ம இந்த சாங்கோட மியூசிக் டைரக்டர் எம்எஸ் ஜோனஸ் ருபித் அண்ட் லிரிக் ரைட்டர் வந்துட்டு ஜே ராஜேஷ் கண்ணா அண்ட் அவரு தான் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. ஓகே, ஸோ யா ஓகே, இந்த படத்தை பற்றி எதுவுமே நான் கேள்விப்படல. ஸோ திருப்தியாக உங்களுக்கு சாங் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஆனால் பேசிக்கலி எனக்கு சாங் வந்துட்டு ஃபுல் சாங் எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு அது ஒரு ஐப்பே தரல, ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கலங்க லிட்ரலி. பட் அந்த பேபி எஸ்டிஆர் பாடல அந்த போர்ஷன் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏன் எஸ்டிஆர் அந்த பாட்டு பாடினாரு அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. அதுவும் சிவாங்கி ஏன் அந்த பாட்டு பாடினாங்க அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. ஒரு கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில லிரிக்ஸ்லாம் வந்துட்டு எவன்டா ரிலிக் லைட்டரு அந்த மாதிரி கேட்குற மாதிரி தோணுச்சுங்க. எவன்டா இப்பெல்லாம் எழுதுறது அந்த மாதிரி கேட்குற மாதிரி தோணுச்சு. அது நான் குறை சொல்லணும்னு இல்லை, எனக்கு பேசிக்காக இந்த சாங் முழுசாக கேட்டதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலங்க. ஆனால் மியூசிக் கம்போசிஷன் தான் சூப்பராக இருந்துச்சு, சாங் டியூன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது கேட்கும் போது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க சீரியஸ்லி. சரிங்களா, யாருக்காச்சும் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா, சாங்கோட ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். பட் எஸ்டிஆர் அண்ட் சிவாங்கி ரெண்டு பேரும் கோம்போல இன்னும் பெஸ்டான வேற பாட்டுகள்லாம் ட்ரை பண்ணலாம், வேற மாதிரி மெலோடி சாங்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். அதான் எஸ்டிஆர் சிவாங்கி வாய்ஸ் தான் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ வருதா இல்லைன்னு ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகே, இந்த சாங்ல வந்துட்டு அந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்குல்ல, பேபி அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் தாங்க பெஸ்டா இருந்துச்சு. எஸ்டிஆர் வாய்ஸ்லயும் சிவாங்கி வாய்ஸ்லயும் சூப்பரா இருந்துச்சு. மேபி அது கூட கட் பண்ணி ரியாக்ஷன் வீடியோவா வந்துட்டு நான் ஷார்ட் வீடியோ போடுறேன். சரிங்களா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த சாங் வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ இன்னும் நிறைய சாங்ஸ் என்ன ட்ரெய்லர் டீசருக்கு நான் ரியாக்ட் பண்ணணுமா, வீடியோ சாங் மியூசிக் வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா சப்போர்ட் வந்து உங்க ஒர்க்குக்கு உங்க ஒர்க்கு ஒரு சில ப்ரொமோஷன் தேவைப்படுதா, இந்த மாதிரி இப்போ ரீச் பண்ணணும், ரியாக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, ரிவ்யூவா ஒப்பீனியன் சொல்லுங்க பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஃப்ரீயா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா. ஆப்வியஸ்லி நம்ம என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி, என்னோட ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட ரீச் இருக்கும். நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் வீடியோ வியூஸ்ல நீங்க பார்க்கலாம். ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண சொல்லி பார்ப்போம், ரிவ்யூ எப்படி உங்களோட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஒர்க்குக்கான ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், மியூசிக் வீடியோ இருக்கட்டும், வீடியோ சாங்ஸா இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் உங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்துட்டு என்னை வந்துட்டு ரியாக்ட் பண்ண சொன்னீங்கன்னா, கண்டிப்பா ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்காக டைமை ஒதுக்கி எந்த ஒரு பேமெண்ட்டோ எந்த ஒரு ஏதோ வாங்காம உங்க ஒர்க்குக்கான என்னோட தரப்புல இருந்து, என்னோட சைட்ல இருந்து என்ன உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும் as a யூடியூபரா, as a கண்டென்ட் கிரியேட்டரா, நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி, ஒரு ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணி, ரியாக்ஷன் வீடியோ மேக் பண்ணி என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்க, அது என்னோட வேற ஆடியன்ஸ் பாக்குறப்போ அவங்க கண்டிப்பா நான் லிங்க் ஒரிஜினல் லிங்க் கீழே கொடுப்பேன். அவங்க வந்துட்டு அதை கிளிக் பண்ணி உங்க வீடியோ பார்ப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தான் சப்போர்ட் ஆகாம போகுது. எனக்கு வீடியோல இருந்து எந்த ஒரு ரெவன்யூ சம்பாதிக்க போறது கிடையாது, சம்பாதிக்கவும் இல்லை இப்போ வரைக்கும். அது எனக்கு தேவையும் கிடையாது. இப்போ வரைக்கும் கிடைச்சா நல்லது தானே, யாருக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல போறா, கிடைச்சா நல்லது தான். பட் நான் அந்த நோக்கத்தோட, அந்த பர்பஸோட நான் வந்துட்டு இந்த வீடியோன்றது நான் போட கிடையாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் என்னோட பர்பஸ் அது கிடையாது. என்னோட பர்பஸ் வந்துட்டு என்னாலேயே வெளி வேலையும் செஞ்சுக்கிட்டே என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி சொந்தமாக ஒரு சேனலை என்னால் ஹேண்டில் பண்ணி போஸ்ட்லாம் போட முடியுதுன்னா இந்த மாதிரி குவாலிட்டியில், ஒய் நாட் நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இருக்கிற ஆள் என்னோட வீடியோஸை வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு, இவனே பண்ணுறான், நான் ஒன்று பெட்டரான வீடியோ குவாலிட்டி, பெட்டரான வாய்ஸ் குவாலிட்டி, பெட்டரான கண்டென்ட் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டாம் டைம் ஒதுக்கி, அப்படியே ஒரு வேற ஆளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும்னால கண்டிப்பாக என்னைய ஒரு காம்படிட்டராக நினச்சி என்னைய பீட் பண்ண பாருங்க, என்னோட பெட்டராக பண்ணுங்க. எனக்கு என்னோட மோட்டிவேஷனே அதாங்க, என்னோட பர்பஸே அதான்.
என்னை ஒரு ஆள் ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு இவனோட நான் பெட்டராக பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்க துறையில துறையில வந்துட்டு நீங்க உங்க உழைப்ப போடுங்க, உங்க ஒர்க் என்னன்னு தான் பார்ப்போமே. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த சாங் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா நீங்க இந்த சாங் வந்து பாருங்க, பார்த்து உங்க சப்போர்ட் வந்து அந்த வீடியோ கீழே வந்துட்டு கொடுங்க. சரிங்களா? ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Signing off. Take care. Bye.